ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியல் பேக் டு பேக் கொடைக்கானல்லேருந்து வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 நாள் ஷூட்மே பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் தான் நடக்க போகுது. கொடைக்கானல் ஷூட்டில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஆல்ரெடி வந்து கொடைக்கானல் தான் போயிருக்காங்க, விட்டுட்டு வெளியில் போயிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கூட கங்கா இருக்காங்க. நம்ம காவேரியுமே பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சி எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க போல். கங்கா போயிருக்காங்க, குமரனும் போயிருக்காங்க, விஜய் போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து காவேரி தேட போகிறாங்க. பட் இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா நிவின் தான் போய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிவின் வந்து காவேரி இந்த மாதிரி காணும்னு சொல்லும்போது நிவின் வந்து தேட வராமல் இருக்க மாட்டார். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராக் இருக்குது. மேபி அதை சஸ்பென்ஸாக வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்த மாதிரி காமிக்கல என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நேற்று தான் வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க ஷூட்காக. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து காரில் போயிட்டுருக்காங்க. எல்லாருமே கில்லி மோட் வைப் தாங்க. ஸோ அர்ஜுனர் வில்லு சாங் தான் போட்டுட்டு சென்னையிலேருந்து கொடைக்கானல் போயிட்டு இருந்தாங்க. அவங்க போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய மழை எல்லாமே பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மழை பெய்யும்போது எடுத்த ஃபோட்டோஸுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காரில் போனாங்க. அதே மாதிரி காவிரி தனியாக காரில், அது கமருதீன் அவங்களுமே வந்து காரில் போனாங்க. அவங்க கூட கொஞ்சம் டெக்னீஷியன்ஸ் போயிருப்பாங்க போல். ஸோ தனித்தனியாக வந்து போயிருக்காங்க. பட் நம்ம கங்கா பார்த்திங்கன்னா மார்னிங் தான் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க பஸ்ஸில் போயிருப்பாங்க என்னன்னு தெரியல. அவங்க தனியாக தான் அவங்களும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தனித்தனியாக எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போயிருக்காங்க. இந்த இடத்துல கொடைக்கானல் ட்ராக் வந்து வரப்போகுது. பட் இதுக்கு முன்னாடியே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் போட்ட மாதிரி ஒரு அப்டேட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். மேபி சென்னையில் வந்து கொடைக்கானல் மாதிரி இருக்க இடத்துல வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா நம்ம பிரவீன் மினிட்ஸ் ஆல்ரெடி வழுக்குமரம் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணாங்களே, அது எல்லாமே வந்து கொடைக்கானலில் ஷூட் பண்ணது கிடையாது. சென்னையில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஷூட்டிங்குமே பண்ணியிருக்காங்க. மேபி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ஒரு சில சென்னை சீன்ஸ்லாம் ஷூட் முடிச்சுட்டு கொடைக்கானல் போயிருக்கலாம். மேபி ராகினி அவங்களோட மேரேஜ் ட்ராக்குமே முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா அவங்க மேரேஜ் லுக்கில் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்மே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சீன்ஸ் எல்லாமே மேக் பண்ணி வச்சுட்டு எல்லாமே எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சென்னை ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடைக்கானல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபோட்டோஸ் போட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க காரில் போகும்போது எடுத்த வீடியோமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கொடைக்கானல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கெஸ்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.